வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன. தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் நம்ம பெறுவதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு, தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் உச்சம் தரைய வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டும். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேளையில் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும் போது விட்டமின் சத்துக்கள் அனைத்தும் நமக்கு வந்து கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும். பேன், பொடுகு தொல்லை தலைமுடியில் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அதை வந்து அறவே நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு தூண்டும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவை மிக விரைவில் ஏற்படுவதை வந்து அறவே தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து நீங்கள் பெறலாம். முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை என எதுவுமே இருக்காது. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப அவங்களுடைய உடல் எடையை கட்டி காப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வயது, உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உடல் எடை இருக்கணும். அதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு ஆரோக்கியமும் கூட. இப்போ ஒருவேளை உங்களுடைய உடல் எடை அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா அதை குறைக்கக்கூடிய அந்த முயற்சியில் இருக்கீங்க, டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் வந்து இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. அப்போ நம்ம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் வெயிட்டை லாஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் அதிகமாக நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நெல்லிக்காய் ஜூஸே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி கொழுப்புகளெல்லாம் எரித்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி வலிமையான எலும்புகளை நம்ம உருவாக்குறதுக்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட் செல்களுடைய செயல்பாடு வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களை குறைய வைக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. ஆர்த்ரைடிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருக்கிறத நிபுணர்கள், மருத்துவ நிபுணர்கள், ஊட்டச்சத்து நிபுணர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச் பண்ணி. அதனால பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு எலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளை வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ண அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய அந்த திசுக்கள்
பற்களினுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து வெகுவாக குறைக்கப்படும். எனவே நீங்கள் அந்த கண் விழிப்படலம் பாதிப்படைவது, மாலை கண் நோய் ஏற்படுவது, கண் பார்வை கூர்மை இல்லாமல் போகிறது, விழிப்படலம் சேதமடைவது என எதுவுமே இல்லாமல் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக் கொண்டு வயதானதுக்கு அப்புறம் கூட கண் பார்வையை ஓரளவு கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கப்படுவதற்கும் நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்ம உடலிலிருந்து ரத்த ஓட்டம் மூளை நரம்புகளில் சீரான வேகத்தை போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போதே மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம தனியாக மெனக்கெடணும் அப்படின்றது கிடையாது. அப்ப நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய கெட்ட செல்கள், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க, நெல்லிக்காய் சாப்பிட்றீங்கன்னா சிறந்தமான ஒருமைப்பாடு உங்களுக்கு ஏற்படும். மேலும் நம்ம ஞாபக சக்தி வந்து நமக்கு அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. அதே போல மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையும் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் பாயப்படும் போது மூளை நரம்புகள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அந்த மூளை செயல்திறனை மேம்படுத்துறதுக்காக தான் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க. சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது. டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அவங்க சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் ஆபத்தான கிருமிகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்யுது. இதனால் அவங்களுக்கு எந்த விதமான சுவாசம் சார்ந்த கோளாறுகளும் இருக்காது. நுரையீரல் பலம் பெறும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அதிக இறுக்கம் ஏற்பட்டு அந்த இரத்த நாளங்கள் நரம்புகள் வழியாக சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். அது ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்திரோக்ளேரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குறைபாட்டை நீக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறந்த பங்களிப்பு செய்யும். நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து அதிகம் இருக்கு. இவை வந்து நமது உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் படிந்து வரக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றிடும். மேலும் இரத்த நாளத்தில் கெட்ட கொழுப்பு படிவதை தடுக்கும். இதனால இதயத்திற்கு இரத்த நாளங்கள் வழியாக இரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ இதயத்துக்கு வேண்டிய இரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய இரத்த ஓட்டமும் சீராக கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும், ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸையும் அப்பப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.